ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி 24 கேரட் அப்படின்னு ஒரு பிராண்ட் பிரியாணி அரிசி இருக்குது. இந்த அரிசியில் தான் ஆரம்ப காலகட்டத்தில் நான் பிரியாணி செஞ்சேன். இந்த அரிசியோட எல்லா பக்குவம் சொல்கிறேன். இப்போது இந்த அரிசியில் 1 இயர் 2 இயர்னு சொல்லி 2 விதமான அரிசி இருக்குது. அதில் நீங்கள் 2 இயர் பேக்கு சூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா அதாவது 30 கிலோ சிப்பமாக இருக்கும். இந்த அரிசியை செய்யும் போது நல்ல ஒரு வாசனை, அது இல்லாமல் அப்படியே நமக்கு உபிரி, அந்த சாதம் அந்த உபிரியாக வர்றதை நம்ம அப்படியே பார்க்கலாம். அந்த அளவுக்கு சாதம் சூப்பராக இருக்கும். வளர்ந்து வரும் மாஸ்டர், நீங்கள் இந்த அரிசியில் செஞ்சீங்கன்னா பயப்படாமல் நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலே பிரியாணியை சூப்பராக செய்ய ஆரம்பிக்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எல்லா பிரியாணி அரிசி விலையை விட இந்த அரிசியுடைய விலை கம்மி தான். ஹோல்சேல் ரேட்டில் 78-80ன்னு தருவாங்க, சேல் ரேட்டில் 80-82ன்னு தருவாங்க. இந்த அரிசியில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். அவ்வளோ மனம், அவ்வளோ சுவை, அவ்வளோ உபிரி. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எப்போவுமே முன்னாடி நம்ம அந்த அரிசியை அளந்து ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுப்போம். அந்த பாத்திரத்துக்கு ஒரு அடையாளம் வச்சுப்போம். அந்த அரிசியை பாத்திரத்தில் அளந்து நீங்கள் தண்ணி ஊற்றி பாருங்களேன். அப்படியே பிரியாணி நீங்கள் நினைச்ச மாதிரி அப்படியே உதிரியாக நல்ல பஃபியாக அப்படியே சாப்பிட ருசியாக அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த அரிசியை நான் அடிக்கடி செய்கிறேன். நானாக செய்யலை, நான் செய்கிற இடத்துல சாப்பிட்டுட்டு தம்பி அந்த அரிசியே செய்யுங்க, அந்த அரிசியே செய்யுங்கன்னு அவங்களா கேட்குறாங்க. கண்டிப்பாக அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான அரிசி. இந்த அரிசியை முன்னாடியே தண்ணி ஊற்றி நல்லா 3 முறை பிசைஞ்சு அலசி வடிகட்டி வச்சிடலாம். எவ்வளோ நேரம் வேணாம், அதாவது 3 மணி நேரம்லேருந்து 4 மணி நேரம் கூட இந்த அரிசி ஊறலாம். அந்த அளவுக்கு நமக்கு உடையாமல் சூப்பராக கிடைக்கும். இன்றைக்கி சவுக்க விறகுல பிரியாணி செய்ய போகிறோம். நல்லா பாருங்கள், மற்ற விறகுக்கும் சவுக்க விறகுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அந்த அனல் பக்குவம், அந்த அனல் கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த புகை அதிகமாக இல்லாமல் இருக்கிறது, கடைசி இதோடைய கந்த தம் போடும்போது அவ்வளோ ஒரு நமக்கு அந்த நீர் இழுத்து உபரியாக கிடைக்கும். இன்னும் சொல்கிற வீடியோவை பாருங்கள். இப்போது மட்டன் கரெக்டாக ஒரு 80 கிராம் 100 கிராம் அளவுக்கு சைஸுக்கு எடுத்தாச்சு. ஏன்னா மட்டன் எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் சைஸாக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல வேக்காடு, நல்ல சாப்பாடு, நல்ல ஜூஸியாக நமக்கு பொசன்னு கிடைக்கும். இப்போவும் முன்னாடி மட்டன் எடுத்து அலசிட்டு நான் கொஞ்சமாக உப்பு, தயிர், லெமன் சாறு, மசாலா, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து வேக வச்சு தான் பிரியாணியில் சேர்த்துப்பேன். நீங்கள் கண்டிப்பாக மட்டனும் பீஃபும் நீங்கள் வேக வைக்காமல் பிரியாணியில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக டைம் ஆகும், மசாலா கொலாப்ஷன் ஆகும், உங்களுக்கு அளவுகள் மாறும். அதனால் நீங்கள் எப்போவுமே தனியாக வேக வச்சு சேர்த்துக்குங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், இன்னும் நிறையா சொல்கிறேன். இந்த ஆனியன் கூட நம்ம ஒரே சைஸில் கட் பண்ணால் அந்த வதங்கும் போது ஒரே ஈவனாக நமக்கு அந்த ப்ரௌனிஷ் கலர், அந்த பொன்னிறமாக கிடைக்கும். நீங்கள் ஒரு வெங்காயத்தை பெருசாகவும் ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸாக வெட்டால் உங்களுக்கு சில வெங்காயம் பார்த்திங்கன்னா முன்னாடியே பொன்னிறம் ஆகிடும், சில வெங்காயம் வதங்கினே இருக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு பிரியாணி செய்கிறதுக்கான விஷயங்கள் நிறையா இருக்குது. இதை தான் என் வீடியோவில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என் புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ், நீங்கள் என் சேனல் வீடியோ உள்ளே போய் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போது நான் இங்கே 30 கிலோ அரிசி, 15 கிலோ கறி தான், ஆட்டுக்கறி. இந்த பிரியாணியில் என்னென்ன சேர்க்குறேன், எப்படி மாற்றுறேன்ற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இங்கே 45 கிலோ வட்டா எடுத்துக்கிட்டேன். இதில் 6 லிட்டர் எண்ணெய் ஊற்றிட்டேன். 6 லிட்டர் எண்ணெய் ஊற்றி இதுக்கு தேவையான ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து, அது கூட 1/2 கிலோ பச்சை மிளகாய் சேர்த்து, இது கூட 9 கிலோ வெங்காயம் சேர்த்துட்டேன். அதாவது நல்லா நோட் பண்ணுங்கள், இங்கே கறி கம்மியாக சேர்க்குறோம். இதே 30 கிலோ அரிசி கூட 30 கிலோ கறி சேர்க்கிற மாதிரியாக இருந்தால் 1 லிட்டர் எண்ணெய் குறைச்சிப்பேன், 12 கிலோ வெங்காயம் சேர்த்துப்பேன். அந்த கறிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மசாலா, இஞ்சி இதெல்லாம் அதிகமாகும். என் சேனல் வீடியோ உள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு சாந்து, எப்போவுமே பூண்டு தோலை உரித்து சேர்த்துக்குங்க. பூண்டு தோல் நீங்கள் அப்படியே முழுச தோல் உரிக்காமல் அரைச்சி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு குழஞ்சியும் போயிடாது, அது அப்படியே சாதத்தில் நமக்கு இருக்கும். அதனால் சின்ன
பசங்களுக்கு இந்த வயிற்று வலிக்கிறது, பெரியவங்களுக்கு இந்த உபாசமாக இருக்கிறது, இதெல்லாம் பூண்டு தோலும் ஒரு காரணம். இப்போது அந்த வெங்காயம் வதங்கும் போது புதினா மல்லித்தழையை சேர்த்தா அது வதங்கி நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இப்போது இஞ்சி பூண்டு வதங்கும் போதே அளவு உப்பு, அதான் நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் எல்லா வீடியோவில் சொல்கிறது தான், அரிசிக்கு தனியாக உப்பு, கறிக்கு தனியாக உப்பு. 30 கிலோ அரிசிக்கு ஒரு பாக்கெட் உப்பு போட்டுட்டேன். ஒரு பாக்கெட் உப்பு 25 கைப்பிடி, சொச்சு 5 கைப்பிடி நான் இப்போ கையால் போட்டேன் பார்த்தீங்களா. சேர்த்துட்டு அப்படியே இஞ்சி பூண்டை வதங்கினா தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நமக்கு வதங்கும் போது அடிப்பிடிக்கிற மாதிரியாக இருந்தால் தயிர் கூட சேர்த்துக்குங்க, அடிப்பிடிக்காமல் நல்லா வதங்கி கிடைக்கும். ஆனால் இஞ்சி பூண்டை நீங்கள் எந்த அளவுக்கு வதங்கி அதோட பச்சை ஸ்மெல்லை எடுக்கிறீங்களோ அதுதான் பிரியாணிக்கு ஸ்மெல்லும் வாசனையும் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். இஞ்சி பூண்டு அடி பிடிக்குது உடனே தக்காளி சேர்த்தலாம், தயிர் சேர்த்தலாம், அது தண்ணி ஊற்றலான்னு சொல்லி சேர்க்காதீங்க. இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அப்புறமா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு வதங்கினா தான் சாதம், அந்த பிரியாணி உங்களுக்கு ருசி கிடைக்கும். சரிங்களா? இப்போது தக்காளியை சேர்த்து இது கூடவே நான் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துப்பேன். ஏன்னா இங்கேயும் நமக்கு எண்ணெய் தான் இருக்குது. அந்த தக்காளி வதங்கி அப்படியே ஒரு கலர் மாறும். அந்த கலர் கூட தனி மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது அப்படியே திரும்ப பிரியாணி நேச்சர் கலர் சூப்பராக கிடைக்கும். அதே போல் அதிகமான பிரியாணி செய்யும்போது அதிகமாக தனி மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது தான் நமக்கு கலர் கிடைக்கும். குறைவாக சேர்க்கும் போது கிடைக்காது. அதுக்கு உங்களுக்கு தேவைன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. அப்படியே இந்த தக்காளி பாதி வதங்கின உடனே மட்டனை ஆட்டுக்கறியை இங்கே சேர்த்துட்டேன். நான் எப்போவுமே முன்னாடி என் சேனலை பாருங்கள், வேக வைக்காமல் செய்யாதீங்க, வேக வச்சு தான் சேர்த்துக்கணும் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே உங்களுக்கு காட்டணும், புரிய வைக்கணுன்றதுக்காகவே நான் நேராக சேர்த்துருக்கேன். இது கூட சின்ன வெங்காயம், மட்டன் பிரியாணினாலே நீங்கள் நாட்டு வெங்காயம் சேர்த்துக்கங்க. அதுவாகவே ஒரு டேஸ்ட்டு, அதுவாகவே ஒரு ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்கும். இப்போது கரம் மசாலா நம்ம அளவோடு அரைச்ச மல்லி, சீரகம், மிளகு, வரமிளகா, கொஞ்சமாக உப்பு, பட்டை கிராம்பு இருக்க ஸ்பைசஸில் கொஞ்சமாக சேர்த்து அதை அப்படியே வறுத்து அரைச்சி இந்த கறி கூட சேர்த்து அப்படியே வேக வச்சா அப்படியே கொதிக்க 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 அப்படியே ஆயில் பிரிஞ்சு ஒரு அரோமா ஸ்மெல் வரும் பாருங்கள். ஐயோ போங்க, இந்த வாசனைக்கே அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். திரும்ப எஞ்சி பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பாருங்களேன், இப்போ நான் உப்பு திரும்பவும் போடுறேன். உங்களுக்கெல்லாம் இது புரியணுன்றதுக்காக தான். நான் இங்கே 15 கிலோ மட்டன் எடுத்துக்கிட்டேன். 2 கிலோ மட்டனுக்கு 1 கைப்பிடி உப்பு, 1 கைப்பிடி 40 கிராமு, 7 கைப்பிடி உப்பு நான் இங்கே சேர்த்துட்டேன். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த மாதிரி அளவில் நீங்கள் உப்பு சேர்த்து பாருங்கள், கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். புதுசில் செய்யும் போது 1 கை 2 கை குறைச்சி சேர்த்துக்கிங்க. இந்த மட்டனை வேக வைக்கிறதுக்காக ஒரு 3 லிட்டர் தண்ணி, மினரல் வாட்டர் தண்ணி. கண்டிப்பாக பிரியாணி எல்லா இடத்துலையும் ஒரே டேஸ்ட்டாக இருக்கணும், ஒரே ருசி கிடைக்கணும்னா நீங்கள் எல்லா இடத்துலையுமே மினரல் கேன் தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அது ஒரே யூனிக்காக டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போது நான் தனியாக ஸ்பைசஸ், பட்டை, கிராம், ஏலக்காய், சோம்பு இதை மட்டுமே அரைச்சி அப்படியே ஒரு 50 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி கொதிக்கும் போது சேர்த்து பாருங்களேன். ஐயோ அப்படியே கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் வரைக்கும் வாசனை அடிக்கும். அந்த மாதிரி அந்த கொதிக்கும் போது இந்த பட்டை, கிராம், ஏலக்காய் சேர்த்தா தான் அதோடைய வாசனை அதிகமாக கிடைக்கும். லெமன் சாறு, பிரியாணிக்கு கண்டிப்பாக எலுமிச்சை பழ சாறு சேர்த்துக்குங்க. அந்த புளிப்பு அந்த மசாலாவோட சேர்த்து காரத்தோட சேர்த்து நமக்கு சாப்பிட்ற அந்த சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போது தனியாக மசாலாவில் அங்கே மட்டன் வெந்துக்கிட்டு இருக்கு. இங்கே நான் அளவு பாத்திரம், நம்ம அரிசி அளந்த இல்லை அந்த அளவு பாத்திரத்தில் நான் ஒரு பாத்திரம் அளவுக்கு மினரல் வாட்டர் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த வீடியோட மெயின் கண்டென்ட் இதுதான். இந்த மட்டனு அந்த மசாலாவில் கொதிக்க கொதிக்க இந்த மாதிரி எலும்பு தனியாக பிரிஞ்சு கறி வரணும். அதாவது மட்டன் நம்ம எடுத்து உடைச்சி பார்க்கும்போது வெந்துருச்சா அதை உடைய தான் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் அளவு தண்ணி ஊற்றணும், பிரியாணியை தம் போடணும். கண்டிப்பாக நீங்கள் மட்டன் இந்த மாதிரி உடையாமல் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா சாப்பிடவும் பிடிக்காது, கறியை சாப்பிடவும் முடியாது, உங்களுக்கு அந்த மட்டன் டேஸ்ட்டும் கிடைக்காது. கறி எந்த அளவுக்கு வெந்து அதோடைய சாரம், அதோட ஜூஸ் அப்படியே இறங்கி சாப்பாடில் பாருங்களேன், மட்டன் பிரியாணியில் அப்படியே மினுமினுப்பாக இருக்கும். அந்த இருந்தால் தான் உங்களுக்கு சுவையே கிடைக்கும். கறி
கறி பாருங்கள் உடைக்கிறேன். நம்ம கறியை எடுத்து தண்ணியில் போட்டவுடனே கொஞ்சம் முரடு கட்டின மாதிரி இருக்கும் பாருங்கள். கறி உடையுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வேக்காடு கொடுக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே கறியை தனியாக நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் அப்படி வேக விட்டாலே கறி சூப்பராக வெந்துடும். சில பேர் கறி பஞ்சு போல் வெந்துடுச்சு அப்படி எடுத்து காட்டுறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி வரணும்னா நீங்கள் தனியாக வேக வச்சு சேர்த்துக்கங்க. அதோடு இது வேக வைக்கிற தண்ணியை பிரியாணியில் சேர்த்துக்கங்க. சூப்பரான ருசி, சூப்பரான டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்போது அளவு தண்ணி ஊற்றிடுறோம். 4 பாத்திரம் அரிசி வந்துச்சு. 1க்கு 1.5 மொத்தம் 6 பாத்திரம் தண்ணீர். அதில் நான் 1க்கு 1.5 அப்படியே ஊற்றிட்டேன். ஏன்னா இங்கே நம்ம 15 கிலோ கறி கம்மியாக தான் சேர்க்குறோம். இதுவே 30 கிலோ அரிசிக்கு 30 கிலோ கறி சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு அரை பாத்திரம் தண்ணீர் குறைக்கணும். இதுதான் ஃபிசிக்கலான வேலைகள். அப்புறம் அந்த அளவு தண்ணி ஊற்றின உடனே அதே இடத்துல உப்பு, காரம், புளிப்பு அப்படியே செக் பண்ணி சரி செஞ்சிடணும். அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடிட்டு உடனே அரிசியை வடிகட்டி வச்சுக்கணும். தண்ணி கொதி வந்த உடனே மட்டன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தண்ணி கொதிக்க விடலாம். அப்புறம் அரிசியை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க அந்த அரிசியும் நீரும் ஒன்றா சேர அப்படியே எல்லா பக்கமும் கிளறணும். நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். அதாவது எல்லா சைடுமே அரிசியை பெரட்டி விட்டுட்டோம் அப்படின்னு இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஒன்று குத்தலாம் இல்லாமல் அந்த அரிசி ஒரே சமநிலையில் ஒரே பதமாக சூப்பராக உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும். பிரியாணி ஒரு அளவு, ஒரு செய்முறை அப்படி செஞ்சிடலாம்னு சொல்லி நினைக்காதீங்க. இது ஒரு உழைப்பு, இது ஒரு கடினமான உழைப்பு. அதிக ஆர்வத்தில் இந்த பிரியாணியை பார்த்து அப்படியே காதலிச்சு செஞ்சாதான் அவ்வளோ ஒரு வாசனை, அவ்வளோ ஒரு ருசி, அப்படியே பிரியாணி உங்களுக்கு உதிரியாக கிடைக்கும். இப்போது அந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேரும் போது கீழே அனல் பதத்தை குறைச்சிக்கிட்டே இருப்பேன். நான் எங்குமே சரிதான், பிரியாணியை தீச்சல் விடவே மாட்டேன். அதேமாரி தம் போடும் போது ரொம்ப பதற்றமாக டென்ஷனாக தம் போட மாட்டேன். கண்டிப்பாக என் சேனல் வீடியோ உள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இது நம்ம ஸ்டைல் ஸ்மோக் தம் பிரியாணி. இதை ஒரு கிண்ணை வச்சு அதில் நெய்யை ஊற்றி அதில் முந்திரி பருப்பை போட்டு தட்டு போட்டு மூடி மேலே கந்தள்ளி போட்டு அப்படியே அந்த ஹீட்டில் நெய் ஹீட் ஆகி அதில் முந்திரி புரியும் போது ஒரு ஃபோம் மாதிரி, அது ஆவி மாதிரி அப்படியே தம் ஆகும்போது அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இதை தான் நான் ஸ்மோக் தம் பிரியாணி அப்படின்னு சொல்கிறேன். அந்த கந்தள்ளி, சவுக்கு விறகு கந்தள்ளி போடும்போது பாருங்களேன், அப்படியே சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ ஒரு ஹீட்டு கிடைக்கும், சூப்பராக இருக்கும். சவுக்க விறகை நீங்கள் வாங்கி பிரியாணி செஞ்சீங்கன்னா கேஸ் அடுப்பு மாதிரி அனலை ஏற்றலாம், குறைக்கலாம். அதிக புகை இல்லாமல் அப்படியே நம்ம ஒரு ஜாலியாக ஒரு என்ஜாயாக வேலை செய்யலாம். சில விறகுகள்லாம் நல்லா பொழியும், எரியாது. அதை நம்ம கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கும். இதனால் எல்லாருமே சில பெரிய மாஸ்டர்கள்லாம் பாருங்களேன், எனக்கு சவுக்க விறகு தான் வேணும்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு விஷயம் இருக்குது. மினரல் வாட்டர் கேன் சேர்த்துக்குங்க, சவுக்கு விறகு வாங்கிக்கோங்க. அரிசிக்கு சமமாக, அதாவது 30 கிலோ அரிசிக்கு 30 கிலோ கறி சேர்த்து செய்தால்தான் உண்மையான பிரியாணி, ருசியான பிரியாணி, நீங்கள் கேட்கும் பிரியாணி. இந்த அளவுக்கு, அதாவது அதிக விலை அரிசியில் சமமாகவோ கூடுதலாகவோ கறி சேர்க்கும் போது தான் நமக்கு அதிக ருசி பிரியாணி கிடைக்குது. இப்போது அந்த நெய் முந்திரியை எடுத்து சாதத்தை மேலே அப்படியே தெளித்து ஊற்றி சாதத்தை உடைச்சா இங்கே பாருங்களேன், அப்படியே எவ்வளோ ஒரு உதிரியாக சாப்பாடு பார்க்கவே, பிரியாணி பார்க்கவே அப்படியே சாப்பிட்றதுக்கு பதைக்குது. அந்த மாதிரி இந்த அரிசி இருக்கும். இந்த அரிசிக்காக நான் விளம்பரப்படுத்துகிறேன், இந்த அரிசிக்காரங்க எனக்கு ஏதாவது தருவாங்க நினைக்காதீங்க. இந்த அரிசி எனக்கு தைரியம், நம்பிக்கை, என்னுடைய ஆர்வம், என்னோடய வெற்றி எல்லாம் இந்த அரிசி தான் கொடுத்துச்சு. இந்த அரிசினால் தான் நான் ஒரு சமையல்காரனாக ஆனேன். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். வளர்ந்து வரும் மாஸ்டர். நான் ஏன் சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன், எல்லாம் உங்களுக்கு புரியும். இந்த அரிசியில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். மட்டன் பார்த்தீங்களா, அப்படியே செம்ம சூடு, அப்படியே உடைச்சா அப்படியே உடையுது. அந்த எலும்புலேருந்து கறி எப்படி பிரியுது பாருங்களேன். அந்த மாதிரி வேகணும். இந்த மாதிரி வெந்தாதான் கறி நல்லா இருக்கோ இல்லையோ, இதிலிருந்து ஒரு சாரம், அந்த ஜூஸ் இறங்கி அந்த பிரியாணியில் சாப்பிட ருசியே அந்த அளவுக்கு சூப்பராக
சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த அரிசியில், அதாவது வளர்ந்து வரும் மாஸ்டர் ஆரம்பத்தில் வாங்கி செஞ்சீங்கன்னா அவ்வளோ உதிரியாக கிடைக்கும், உங்களுக்கு ருசி கிடைக்கும், உங்களுக்கு பயத்தை போக்கும், உங்கள் வாழ்க்கை, உங்கள் சமையல் வேலையை, உங்கள் அந்த நம்பிக்கையை உருவாக்கும். இந்த அரிசி 24 கேரட் அரிசி சாரதா மில் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக அவங்களே கொடுக்குறாங்க. இதை அவங்க எந்த ஒரு மாற்றம், அதாவது மாற்றி அரிசி நீங்கள் ஏமாற்றக்கூடாததுக்காக சூப்பரான பேகு, ஜிப் மாடல் பேக் முழுவதும் ஹோலோகிராம் பேக் அப்படின்னு சொல்லி சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டுக்கும் ஏதாவது காய்கறி வாங்க, அதர் பொருள் வாங்க யூஸ் பண்ண அவங்களுக்கு நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. வீடியோ தம்ப்நெயில்ல அவங்க அந்த அரிசிக்காரங்க இந்த அரிசியை விளம்பரப்படுத்துறதுக்காக எனக்கு 1 லட்சம் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக 1 லட்சம் இல்லை, எனக்கு பல லட்சம் கொடுத்துருக்காங்க. இந்த அரிசினால தான் நான் கற்றுக்கிட்டேன். இந்த அரிசினால தான் இன்றைக்கி நான் மாஸ்டராக இருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் எல்லா அரிசி, இதை விட சூப்பரான அரிசி, அதிக விலை உயர்ந்த அரிசி நிறைய இருக்குது. ஆனால் பயத்தை போக்குற பிரியாணி ஆரம்பத்தில் நம்ம செய்யும் போது நமக்கு நல்ல ஒரு சூப்பராக உதிரியாக கிடைச்சா நமக்கு எவ்வளோ ஒரு நம்பிக்கையை கொடுத்தா. இந்த அரிசியில் ஃபஸ்ட்டு அந்த அரிசி பிரியாணி செய்யும் போது உடையிறதுக்கான வாய்ப்பு 80% கிடையாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த அரிசி 1 இயர் பேகு, 2 இயர் பேகு, 24 கோல்டு பேகுன்னு 3 ரகம் இருக்குது. 1 இயர் பேகு 2 இயரை விட கொஞ்சம் விலை குறைவு, ஆனால் குச்சியாக இருக்கும். நான் 2 இயர் பேகு நல்லா பொசன்னு நல்லா உபிரியாக உங்களுக்கு சாப்பிட சூப்பராக கிடைக்கும். இந்த அரிசியை வாங்கி வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தா, இந்த அரிசி பிடிச்சிருந்தா, இல்லை 24 கேரட் அரிசி எனக்கு பிடிக்கும்னு சொல்லி உங்கள் வியூவர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக விளம்பரத்துக்காக, இந்த அரிசி விளம்பரத்துக்காகவோ காசுக்காகவோ என் வீடியோ கிடையாது. வளர்ந்து வரும் மாஸ்டர், என் உழைப்பு, என் கடினம் உழைப்பு எல்லாம் உங்களுக்கு